வெல்கம் எவ்ரி ஒன். கேன்சர்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ரொம்ப காமன் ஆகிட்டு வருது. இது ஒரு சிக்னிஃபிகண்ட் பப்ளிக் ஹெல்த் இஷ்யூ. அண்ட் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இதோட கேசஸ் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது. ஸோ இதை பற்றி பீப்புள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரக்காக நம்ம டாக்டர் மணிவண்ணன் சார் கூட இணைஞ்சிருக்கோம். டாக்டர் மணிவண்ணன் சார் சீனியர் கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், டாக்டர் மணிஸ் ஆன்கோபேஸ் கேன்சர் சென்டர், பொள்ளாச்சி. ஸோ சார், வெல்கம் சார். ஸோ சார், இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சருங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சார், ஆக்சுவலாக ஈச் அண்ட் எவ்ரி ஒன், அதாவது ஒவ்வொருத்தருக்குமே அது மாதிரி கேன்சர் வர்றதுக்கு ஒரு 10-15% ரிஸ்க் இருக்குது. என்னென்னா இது எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைலு, என்வரான்மெண்ட்டு, ஓகே, இது எல்லாமே வந்து ஒரு ரீசனாக இருக்குது. அதாவது மெயினாக வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸு, இது எல்லாமே ஒரு ரீசனாக இருக்குது. ஓகே சார். இப்போது கம்மிங் ஜூன் 20th பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கிட்னி கேன்சர் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க? சார், அதாவது ஜூன் 20th வந்து எவ்ரி இயர் வேர்ல்டு கேன்சர் கிட்னி கேன்சர் டே இது பண்ணுறாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னா, கிட்னி கேன்சருடைய பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து பப்ளிக்கிட்ட கிரியேட் பண்ணி அந்த கிட்னி கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அதை விட அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் வந்துருச்சுனாலும் இந்த ஏர்லி ஸ்டேஜில் வந்து டயக்னோஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண வைக்கணும். அதான் அதனுடைய நோக்கமே. ஓகே சார். இப்போது கேன்சர் எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் வரும் சார் பேசிக்காக? சார், அதாவது கேன்சர் வந்து எந்த பார்ட்டில் வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம். அதாவது காமனாக பொறுத்த மட்டும் வந்து பிரஸ்ட்டு, லங்கு, ஹெட் அண்ட் நெக் கேன்சர்னு சொல்லுவாங்க, குரல் வலை, இந்த உணவு ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸு, அதுக்கப்புறம் வந்து குடல் கேன்சரு, இரைப்பை கேன்சரு, கிட்னி அஃபெக்ட் ஆகும். எல்லா உறுப்புமே வந்து கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். இப்போது எஸ்பெஷலி கிட்னியில் கேன்சர் வருமா? அதான் சார், எல்லா உறுப்புலையுமே அது மாதிரி கிட்னியில் கேன்சர் வரும். ரொம்ப நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் அது மாதிரி காமனான கேன்சருங்கிறது மாதிரி பிரஸ்ட் கேன்சரு, லங் கேன்சரு, ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸு, அப்புறம் செர்விக்கல் கேன்சர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன். இந்தியாவில் பொறுத்த மட்டும் ரொம்ப காமன். ஓகே சார். இப்போ ஒருத்தர் கேன்சர் வந்துச்சுன்னு வைங்களேன், இது என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்? அதாவது சார், இப்போ ஜென்ரலாக எந்த சிம்டமாக இருந்தாலும் ஒரு 3 வாரத்துக்கு மேலே ஒருத்தவங்க சிம்டம் இருக்குன்னா கண்டிப்பாக அது கேன்சராக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ பிரஸ்ட் மார்பகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உமனுக்கு வந்து ஒரு மாஸ் இருக்கு, மார்பக தோல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு, காம்புல ரத்தம் வருது, இதெல்லாம் வந்து மாதிரி பிரஸ்ட் கேன்சராக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதே போல ஸ்மோக் பண்றவங்களுக்கு வாய்ஸ் சேஞ்சஸ், அதாவது குரல் சேஞ்ச் ஆகிருக்கு, முழுங்குறதுல ஏதாவது சிரமம் இருக்கு, சுவாசிக்கிறதுல சிரமம் இருக்கு, நெஞ்சு வலி இருக்கு, இருமல் இருக்கு, இருமல ரத்தம் வருது, யூரின் போறப்ப ரத்தம் வருது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறதுக்கான அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அதே போல வந்து ஒரு சிலருக்கு வந்து அஜீரண கோளாறு, வாந்தி எடுக்கிறப்ப ரத்தம் வருது, அதெல்லாம் இரைப்பை கேன்சராக இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ எனி சிம்டம்ஸ் மோர் தென் 3 weeks கண்டிப்பாக அது நம்ம கேன்சராக இருக்கான்றது நம்ம பார்க்கணும். வெயிட் குறையிறது, பசி எடுக்காமல் இருக்கிறது, இது எல்லாமே ஒரு கேன்சரான சிம்டமாக இருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஒரு பேஷண்ட் கேன்சர் சிம்டம்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை குணப்படுத்தலாமா, குணப்படுத்த முடியுமா? அதாங்க சார், இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு ஜெனரல் ஃபிசிஷியனை அதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கு ஒவ்வொரு கேன்சர் என்ன சிம்டம் இருக்கு அதுக்கு அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் இமேஜ் டெஸ்ட், அதுக்கப்புறம் பயாப்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் கேன்சரை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஸ்டேஜ் நம்ம சொல்லுவோம், ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லுவோம். அதே போல வந்து ஸ்டேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. இப்போ லங் கேன்சர்னா ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும், பிரஸ்ட் கேன்சர்னா ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஆன் த ஹோலா ஒரு பேஷண்ட் வந்து அந்த சிம்டத்தை வந்து இயர்லியரா ஐடென்டிஃபை பண்ணி கேன்சரை டயக்னோஸ் பண்ணா 100% கியூர் பண்ணலாம். பட் நீங்களே இப்போ கேட்குறீங்க, இவ்வளோ எஜுகேட்டடா இருக்கீங்க, நீங்களே வந்து கேன்சரை குணப்படுத்த முடியுமான ஒரு சந்தேகத்தை கேட்குறீங்க. கண்டிப்பா பல வியாதிகளை விட கேன்சரை வந்து குணப்படுத்தக்கூடிய வியாதி தான். பட் மக்களுக்கு அது வந்து தெரியறதில்ல கரெக்டா. அதாவது கேன்சர் அப்படின்னு வந்தாவே நம்ம இறந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. கேன்சரும் மற்ற வியாதிகளை விட கம்ப்ளீட்டா குணப்படுத்தலாம். ஏன்னா அந்த சிம்டத்தை ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிப்ப கம்ப்ளீட்டா குணப்படுத்தலாம். ஈவன் 4th ஸ்டேஜில் இருக்கிறப்பயுமே பல கேன்சரை குணப்படுத்தலாம். ஈவன் சில கேன்சரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம சுகர் பீப் மாதிரி லைஃப் லாங்கா அவன் நார்மல் லைஃப்பை லீட் பண்ற மாதிரி நம்ம பண்ணலாம். சார், இந்த எஸ்பெஷலி கிட்னி கேன்சருக்குன்னு குணப்படுத்த ஏதாச்சும் வழிமுறைகள் இருக்கா சார்? அதான் சார், நம்ம கிட்னி கேன்சரும் வந்து இப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு கிட்னி கேன்சர் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வயிறுல கட்டி இருக்கும், வயிறு வலி இருக்கும், யூரின் போறப்போ வந்து ரத்தம் வரும், பசி இருக்காது, வெயிட் குறையும், இது எல்லாமே இந்த மாதிரி கிட்னி கேன்சருக்கான அறிகுறிகள். இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கிறவங்க சாதாரண வந்து ஒரு யூரின்ல சைட்டாலஜின்னு ஒரு டெஸ்ட், அந்த டெஸ்ட் பண்ணாவே போதும், ஒரு ஸ்கேன் பண்ணாவே போதும். இது ரெண்டையுமே நம்ம இதை வச்சு நம்ம வந்து கிட்னி கேன்சருக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அது ஆரம்ப ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நவடேஸ் நிறைய அட்வான்ஸ் சர்ஜரிலாம் வந்துருச்சு. அதாவது ஃபுல் கிட்னியுமே ரிமூவ் பண்ணாமல் கிட்னியோட அந்த எந்த கேன்சருக்கோ அந்த கேன்சர் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரிலாம் சர்ஜரி வந்துருச்சு. ஈவன் பரவி இருந்தாலுமே
அந்த கிட்னி ரிமூவ் பண்ணிட்டு எந்த இடத்த பரவி இருக்கோ அதையும் ஆப்ரேட் பண்ணி கம்ப்ளீட்டாக குணப்படுத்துற மாதிரிலாம் வந்து குணம் வந்துருச்சு. எக்ஸ்டென்சிவாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, கம்ப்ளீட்டாக எல்லா இடத்தையும் ரிமூவ் பண்ண முடியும்னா இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி அந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் மெடிசன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறப்ப அந்த ட்ரக் என்ன பண்ணுன்னா எங்கெங்கெல்லாம் கேன்சர் இருக்கோ அந்த பர்டிகுலர் சைட்டில் மட்டும் போயிட்டு ஆக்ட் பண்ணி அந்த கேன்சரை டெஸ்ட்ராய் பண்ணும். சைடு எஃபெக்ட் ரொம்ப கம்மி. ஸோ மக்கள் நினைக்கிற மாதிரி வந்து இந்த கீமோதெரப்பி, இந்த இம்யூனோதெரப்பிலாம் ரொம்ப டாக்ஸிசிட்டி அதிகமாக இருக்கும், சைடு எஃபெக்ட் அதிகமாக இருந்ததுலாம் அது அப்பத்தையோட முன்னாடி காலத்தில் அப்படி இருந்துச்சு. இப்போ நிறைய அட்வான்ஸ் மெடிசன் வந்துச்சு. சைடு எஃபெக்ட் இல்லாமே கேன்சரை கம்ப்ளீட்டாக குணப்படுத்தலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டாக வந்திருக்கு. சார் அது ஒரு பெஸ்ட் நினைக்கிறேன். அண்ட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவாங்க. ஸோ கேன்சரை வராமல் நம்மளால் தடுக்க முடியுமா? அதாங்க சார். என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிறது, அதாவது டோட்டலாக 70 to 80% ஆஃப் த கேன்சரை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், வராமே தடுக்கலாம். அதுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னக்கா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலு. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு 7 to 8 ஹவர்ஸ் வந்து தூங்குறது, ஒரு ½ hour to 40 minutes வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிறது. அதாவது என்னென்னா ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1/2 kg வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். சால்ட்டு குறைச்சிக்கணும், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் அதெல்லாம் வந்து குறைச்சிக்கணும், ப்ராசஸ்டு ஃபுட்டு, ப்ரிசர்வ்டு ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறப்ப நம்ம கணிசமாக வந்து கேன்சருடைய அந்த இன்சிடென்ட்ஸ் வந்து குறைக்கலாம். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னாக்க இருக்கிறதுலே கேன்சர் வர்றதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்னா ஸ்மோக்கிங் தான். அது 100 பேர் கேன்சர் வரணும்னா அதில் வந்து 40% 50% பேருக்கு கேன்சர் வரது ஸ்மோக்கிங் வந்து ஒன் ஆஃப் த இம்பாசிபிள் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஸ்மோக்கிங் யூஸ் பண்ணுறவங்கள வந்து எஜுகேட் பண்ணி அதை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஆல்கஹால் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறப்ப, இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு 70% கேன்சரை வந்து நம்ம வந்து தடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னக்கா, அது வந்து கேன்சர் வேக்சின் இருக்குது. ஆக்சுவலாக இவன் வந்து எத்தனையோ கேன்சர் இருந்தாலும் நிறைய கேன்சருக்கு வந்து ரிசர்ச் லெவலில் வேக்சின் இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக நம்ம 2 கேன்சர் மட்டும் தான் வேக்சின் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்ற வைரஸ் இருக்குது. அது வந்து செர்வைக்கல் கேன்சரை காஸ் பண்ணும். செர்வைக்கல் கேன்சர் வந்து இந்தியாவில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு ஹெல்த் கன்சர்ன். என்னென்ன அப்படின்னா வேர்ல்டுலேயே இருக்கிற செர்வைக்கல் கேன்சர் பேஷண்ட் நோட்டில் இந்தியாவில் இருந்தது 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் இருக்கிறாங்க. அதாவது 100 பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 lakh பீப்புள் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அது 30,000 பீப்புள் இந்தியாவில் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஹெல்த் செர்வைக்கல் கேன்சர் வந்து ரொம்ப ரொம்ப காமன், அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அந்த வேக்சின் இருக்கு. அந்த வேக்சினை எல்லா ஃபீமேலுக்கும் நம்ம போட்டால் அதனுடைய ப்ரொடெக்ஷன் வந்து 100%, 99.9% வந்து அந்த செர்வைக்கல் கேன்சர் வராமல் தடுத்துக்கும். அது ஈஸியாக அவைலபிள். மக்கள் யாருக்குமே அது தெரியுது கிடையாது. எல்லா ஃபீமேல் கிட்ஸும் அந்த ஃபீமேல் கிட்ஸோட அந்த டாக்டர், ஃபாதர் அண்ட் மதர் தயவு செய்து இதை வந்து கவனிச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு செர்வைக்கல் கேன்சர் வராமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த வேக்சினை போட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த செர்வைக்கல் கேன்சர் வராமல் தடுத்துக்கலாம். தயவுசெய்து இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறப்ப தான் நம்ம வந்து கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். இன்னொரு வேக்சின் நான் சொல்லியிருக்கேன், ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ். அது இது வந்து கல்லீரல் அஃபெக்ட் பண்ணி கல்லீரல் கேன்சர் காஸ் பண்ணும். இதுக்கும் வந்து வேக்சின் போட்டால் நம்ம கல்லீரல் கேன்சர் வராமல் தடுத்துக்கலாம். இது 2 மட்டும் தான் இன்னைக்கு டேட்ல வந்து வேக்சின் கொடுத்து கேன்சரை ப்ரிவென்ட் பண்ற மாதிரி இருக்கு. பட் நிறைய வேக்சின்ஸ் வந்து ரிசர்ச்ல இருக்கு. இன்னும் வந்து ப்ராக்டிக்கலா நம்ம வந்து இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. சார் இப்போ கேன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஐடென்டிஃபை பண்ணி க்யூர் பண்ணுறது ஈஸியாக, இல்லை கடைசி வரைக்கும் விட்டுட்டா அதை க்யூர் பண்ண முடியுமா? அதான் என்னென்ன சார், எல்லா மக்களுமே வந்து ஒரு சிம்டம் வரப்போ அவங்க வந்து அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. என்னோட நமக்கு வந்து ஒன்றும் வராது அப்படின்னு நினைப்பாங்க. வந்ததுக்கு அப்புறமும் வந்து நேட்டி அவங்களே எடுத்துப்பாங்க. எனக்கு வந்து கேஸ் ட்ரபிள், அதெல்லாம் நான் வந்து ஜெலுசில் குடிச்சிப்பேன், டைஜன் ஜெல் குடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேக் பெயின் இருக்கும். பேக் பெயின் வந்து நான் ரொம்ப நாள் நான் வந்து ட்ராவல் பண்ணுறதால எனக்கு பேக் பெயின் இருக்குன்னு நினச்சிப்பாங்க. ஒவ்வொரு சில ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வந்து தொண்டையில் வந்து குரல் மாற்றம் இருக்கும், கழுத்தில் வந்து கட்டி மாதிரி இருக்கும், சுவாச கோளாறு இருக்கும். அவங்க வந்து எனக்கு யூஸ்வலாக எனக்கு இப்படி தான் இருக்கா அப்படின்னு நினச்சிப்பாங்க. எந்த சிம்டத்தையும் வந்து தயவு செய்து பொதுமக்கள் வந்து இக்னோர் பண்ணாதீங்க. நீங்களே வந்து அதுக்கு ஒரு காரணத்தை வந்து எடுத்துக்காது, இதால தான் இப்படி இருக்கு அப்படின்னு நினச்சிக்காது. அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே கேன்சருடைய அறிகுறிகளாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை இயர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா அதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். கேன்சருக்கு பொறுத்த வரைக்கும் மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட், அதாவது அறுவை சிகிச்சை தேவைப்படும், கீமோதெரப்பி தேவைப்படும், ரேடியோதெரப்பி தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறப்ப ஒரு மொடாலிட்டி வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரஸ்ட் கேன்சர் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சை மட்டுமே அது மாதிரி க்யூர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து கீமோதெரப்பியோட காஸ்ட்டு, ரேடியோதெரப்பியோட காஸ்ட்டு ப்ளஸ் அதோடைய சைட் எஃபெக்ட்டை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ க்யூர் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் இப்போ லிம்போமான ஒரு இருக்கு. லிம்போமான ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற கீமோதெரப்பி மட்டும் வச்சு 100% க்யூர் பண்ணலாம். அட்வான்ஸ் ஸ்டேஜில் போகிறப்ப சில டைம் ரேடியோதெரப்பி தேவைப்படும். ஸோ மக்கள் பொறுத்த வரைக்கும்
ஆரம்ப ஸ்டேஜ் சிம்டத்தை தயவு செய்து இக்னோர் பண்ணாதீங்க. எனக்கு அப்படி வரும்னு நினைக்கல அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றீங்க ஓபிக்கு வரப்ப. அதை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ இப்போ கேன்சர்னு கேட்டாலே நிறைய பேர் பயப்படுறாங்க சார். ஸோ அது கேன்சருங்கிறது ஒரு மற்ற டிசீஸ் மாதிரி நார்மல் டிசீஸ் தான் அப்படிங்கிறீங்களா, இல்லை அது ஒரு இன்னும் கொஞ்சம் பயங்கர? இல்ல சார், அதான் எல்லாருமே வந்து கேன்சரா, நம்ம டிவி சீரியல்லாம் பார்த்துருக்கோம், கேன்சரா அப்படியே ஒரு 3 மாசத்துல இறந்துருவாங்க. இந்த மாதிரி சினாரியோ வந்து ஒரு 40-50 வருஷம் முன்னாடி இருந்திருக்கலாம். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கம்ப்ளீட்டா கியூர் பண்ற மாதிரி நிறைய அட்வான்ஸ் சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ், கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, ஈவன் ரேடியோ தெரப்பி, அது மாதிரி ரொம்ப அட்வான்ஸா வந்துருச்சு. ஈவன் நல்லா புரிஞ்சுக்கணும், 4th ஸ்டேஜ் கேன்சரே பல கேன்சர் நம்ம வந்து குணப்படுத்த முடியும். ஈவன் குணப்படுத்த முடியலனாலுமே கண்ட்ரோல் பண்ணி நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதுதான் மக்களுக்கு வந்து தெரிஞ்சது ஆக்சுவலா. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு கேன்சருங்கிறது இப்போ அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேர் கேன்சர் அந்த நோயை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதை பார்த்து பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மக்களுக்கு எல்லாத்தையும் பற்றி ஒரு கிளியராக பிக்சர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் இதை பார்க்குற எல்லாரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனடைவாங்க நான் நம்புகிறேன். அண்ட் ஆன் என் நோட் உங்களுக்கு ஏதாச்சும் மக்களுக்கு சொல்லணும்னு என்ன சார் சொல்லுவீங்க? அதாவது தயவு செய்து பொதுமக்கள் யாரும் ஸ்மோக் பண்ணாதீங்க. நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சிம்டம் வந்தால் சிம்டத்தை இக்னோர் பண்ணாதீங்க. அதே போல் ஒன்ஸ் கேன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதை பற்றி வந்து ஒரு 2 டாக்டர் 3 டாக்டர் அந்த கன்சர்ன் ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க. NCCN ஒன்று இருக்கு, நேஷனல் காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் நெட்வொர்க். இன்னைக்கு டேட்டில் வேர்ல்டில் என்ன பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை படிச்சுக்கோங்க. கேன்சரும் மற்ற வியாதிகளை விட குணப்படுத்தக்கூடிய வியாதி. அதை விட இம்பார்ட்டன்ட் விஷயம், பப்ளிக் வந்து ஒரு விஷயத்தை தெரியாத கேன்சர் நோயாளிகள் வந்து மிஸ்கைட் பண்ணாதீங்க. நேட்டிவ் ட்ரீட்மெண்ட், பச்சளை மருந்து, கசாயம் இருக்கு அப்படின்னு மிஸ்கைட் பண்ணி ரொம்ப ரொம்ப அவங்களை வந்து ஒரு அனுதாப நிலைக்கு வந்து நீங்க வந்து மாற்றி விட்டுறீங்க. தயவு செய்து அந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லையா வந்து மிஸ்கைட் பண்ணி கேன்சர் நோயாளிகளுடைய இறப்புக்கு வந்து நீங்க காரணமா இருக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.